அனைவருக்கும் வணக்கம். தேர்தலுக்காக நம்ம கொஞ்சம் காலத்த எடுத்துக்கிட்டோம். ஆ தேர்தலுக்கு முன்னாடியே நம்ம வந்து நம்மளுடைய மூலிகை அணையாடைய அறிமுகப்படுத்தி, மக்களுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு போலான்னு நெனச்சிருந்தோம். ஆனா, இந்த காலகட்டம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காலமா இருந்தது. இந்த தேர்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்தது. ஆ ஒரு வழியா தேர்தல் முடிஞ்சிருச்சு. மக்கள் தேர்வு செய்யப்பட்டவர்கள் இப்பொழுது அதிகாரத்த நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. ஆ சரி நம்மளுடைய இயல்பு நிலைக்கு வரணும் இல்லையா? அடிப்படையில நம்ம நாட்டுல நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை அமைச்சு, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலைவாய்ப்ப குடுத்து, இங்க இருக்கிற மக்களுக்கு நஞ்சில்லாத உணவு குடுத்து, அடுத்த தலைமுறைக்கு ஆரோக்கியத்த விதைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தின் அடிப்படையில தான் நம்ம ராது நிறுவனத்த கட்டமைச்சு 2021ல இருந்து கட்டமைச்சு கொண்டுட்டு வரோம். இப்ப இந்த ராது நிறுவனத்தினுடைய உற்பத்திகள் வந்து மீண்டும் ஒரு தடவ நான் சொல்லணும்னாக்க, 4 வகை கரும்பு சர்க்கரை நம்ம உற்பத்தி பண்ணியிருக்கோம். யாரும் இதுவரை நெனச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு தரத்த உயர்த்தியிருக்கோம். 5 வருஷம் ஆனாலும் கெடாத அளவுக்கு தரத்த உயர்த்தியிருந்தோம். அதேபோல 4 வகை ஊட்டச்சத்து மாவு உற்பத்தி செஞ்சிருந்தோம். நியூட்ரிஷன்ல வந்துட்டு 100% நல்ல குவாலிட்டியான ஒரு அ ஊட்டச்சத்து மாவுன்னு சொல்லி நமக்கு அங்கீகாரம் குடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் மரச்செக்கு எண்ணெய் 4 வகையில நல்ல தரமான எண்ணெய் மரச்செக்கு எண்ணெய் குடுத்தோம். அதுக்கப்புறம் குளியல் கட்டி, ரசாயனம் இல்லாம தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், சோத்து கத்தாழை, வெந்தய தண்ணியில உற்பத்தி செய்யப்பட்ட வீட்டு உபயோகப் பொருள வச்சு 78 விழுக்காடு டிஎஃப்எம் அச்சீவ் பண்ணி ஒரு தரமான ஏ கிரேடு ஹை கிளாஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கெமிக்கல் லேபரேட்டரி கிண்டியில இருந்து சர்டிஃபிகேட் குடுத்திருந்தாங்க. அதேபோல தேனு, மலை தேன், அசல் மலை தேன் மட்டும் நம்ம குடுப்போம். இந்த கொம்பு தேனு, அ ம கொசு 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 தேனு, அப்புறம் அடுக்கு தேனு, இந்த மாரி பெட்டி தேனு, இந்த மாரி பல பேரு வச்சிருந்தாலும், முருங்கப்பூ தேனு, வேப்பம்பூ தேனு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? நாம அந்த கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. தேன் குடுக்கணும். தரமான தேன், அசல் தேன் குடுக்கணும். அப்படின்னு சொல்லி ஒட்டன்சத்திரம் பகுதியில இருந்து நம்ம மலைவாழ் மக்கள்ட்ட இருந்து நேரடியா கொள்முதல் பண்ணி, அவங்க கேட்கிற விலைக்கே குடுத்து நம்ம விநியோகம் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்தது கடல் உப்பு. மகாராஷ்டிரா, கர்நாடகா எல்லையில விளையக்கூடிய இரும்பு தாது நிறைந்த உப்பு. அ ப்ளீச் பண்ணாம ஆர்டிபிஷியல் அயோடின் சேர்க்காம தரமான உப்ப நம்ம குடுத்துட்டு இருக்கோம். அடுத்து அசல் பனை கருப்பட்டி. அ ஆமணக்கு எண்ணெய், சுண்ணாம்பு மட்டும் போடப்பட்ட அசல் பனை கருப்பட்டி. எந்த விதமான கலப்படமும் இல்லாம ஹை கிரேட்ல வேர்ல்டு பெஸ்ட் கிரேடு பனை கருப்பட்டி. பனை கற்கண்டு. பனை கற்கண்டு பத்தி சொல்லணும்னாக்க, நமக்கு 48 நாள், 50 நாள் நம்ம வந்து மண்பானை பாடத்துல வந்து போட்டு மூடி வச்சு குடுக்குறோம். ஒவ்வொரு பருவநிலைக்கு ஏற்ப அதனுடைய நிறமிகள் அதுவாவே மாத்திக்குது. என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு தொடர்ச்சியா எனக்கு அந்த நிறத்து மேல மட்டும் கேள்வி வந்துகிட்டே இருக்கு, வாடிக்கையாளர்ட்ட இருந்து. அத நம்ம எடுத்து பல பேர்ட்ட சொல்லி அத புரிய வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், அவிச்ச மஞ்சள், பசு மஞ்சள் 2 தூளும் குடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆ உயர்தரமான கேக்கு. பிறந்த நாளுக்கு வந்து எல்லாரும் அணிச்சல், அணிச்சல் சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல. பிறந்த நாளுக்கு கேக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ வெறும் 4 வீட்டு பொருள் தான். நம்ம மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நம்ம நாட்டுக்கோழி முட்டை, நம்ம துக்குடி ரக கோதுமை மாவு, நம்ம கரும்பு சர்க்கரை. இந்த 4 பொருள பயன்படுத்தி உலகத்தரமான கேக்க நம்ம உற்பத்தி பண்ணி, அதையும் விநியோகம் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம ஒவ்வொரு படிநிலையையும் நம்ம எப்படி பார்க்குறோம்னாக்க, ஒவ்வொரு பொருளையும் கண்டுபிடிக்கிறதுக்கு பகுப்பாய்வு பல லட்சம் செலவுகள் ஏற்படுது. அதுல நேர விரயம் ஏற்படுது. பல தூரம் பயணம் பண்ண வேண்டியிருக்கு. அதையெல்லாம் கடந்து நம்ம ஒரு பொருள சந்தைப்படுத்துறதுக்கு கொண்டுட்டு வரும்போது, நாம இழப்பீட்டுல மட்டும் தான் நிக்கிறோம். இழப்பீடுன்னா என்ன? இழப்பீடுன்னா என்ன? நான் வந்து ரூ. 100 பணம் வச்சிருந்து அந்த பணத்த பயன்படுத்தி ஒரு பொருள உற்பத்தி பண்றதுக்கு ரூ. 80 செலவு பண்ணிட்டேன். மீதி ரூ. 20 இருக்குது. அந்த ரூ. 20 வச்சுக்கிட்டு நான் ஒரு பொருள விற்பனைக்கு கொண்டுட்டு வரேன் அப்படின்னா, அந்த ரூ. 20வும் காலியாயிடுது. அந்த விற்பனைக்கு இந்த இந்த பொருள நான் இப்படி கொண்டு வந்து இத நீங்க வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்றேன்னா, அந்த ரூ. 20வும் செலவழியுது. என் கையில வந்து 0 தான். காசு இல்ல. அப்ப இத நான் விற்பனை பண்ணணும். எப்ப சந்தைப்படுத்தணும்? நான் என்ன பண்ணணும்? என்கிட்ட இருக்க ஒரே ஒரு சோர்ஸ் வந்து இந்த YouTube, WhatsApp, Facebook, Instagram. அடுத்தது நண்பர்கள் வட்டத்துல தொடர்ச்சியா நம்ம பேசுறது. இத தாண்டி நல்ல பொருளுக்கு எனக்கு ஆதரவு குடுக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள், உறவினர்கள், தொடர்ச்சியா வாங்கக்கூடிய என்னுடைய வாடிக்கையாளர்கள் 4 பேர்ட்ட சொல்றாங்க. அந்த 4 பேரு எனக்கு ஃபோன் போட்டு பொருள வாங்குறாங்க. இப்படித்தான் எனக்கு ஒரு சின்ன சின்ன அளவுல சந்தைப்படுத்தக்கூடிய ஒரு தொடர்புகள் போய்க்கிட்டு இருக்கு. இப்ப இந்த முறையில இருந்து நாம மாறுபடுறோம். எப்படி மாறுபடுறோம் அப்படின்னா, அ நான் சந்தைப்படுத்தணும் அப்படின்னாக்க, என்னுடைய வியாபாரிகள் அவர்களும் சந்தைப்படுத்துற இடத்துக்கு வரணும்.
எப்படி? நான் இந்த பொருள உற்பத்தி பண்றேன். இன்னும் இத பத்தி நான் இன்னும் சொல்ல ஆரம்பிக்கல. இந்த பொருள உற்பத்தி பண்றேன். என்கிட்ட இருந்து நீங்க உங்க பகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்கிட்ட, நண்பர்கள், உறவினர்கள், உங்க பக்கத்து வீட்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க இத வாங்கி விநியோகம் பண்ணுங்க. என்கிட்ட இருந்து ரூ. 1 உங்களுக்கு, உங்ககிட்ட இருந்து ரூ. 1 அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி போகட்டும். இது மூலியமா அவர்களுக்கு தரமான பொருள் போய் சேருது. அது மூலியமா ரூ. 1 வருமானம் வருது. அப்படிங்கிற இடத்த நம்ம நிறுவி ஆகணும். ஏன்னு கேட்டா, இந்த வேர்ல்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, குளோபலைசேஷன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. உலகமயமாதல். அதுல தனியார் மயம், தாராள மயம், உலக மயம். இந்த தனியார் மயம் பொருளாதாரம் வந்து நம்மள எப்படி ஆட்கொண்டு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரசாயனம், குழைமம், பிளாஸ்டிக், கெமிக்கல் பயன்படுத்தப்பட்ட உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய, பக்க விளைவு தரக்கூடிய மூலப்பொருள பயன்படுத்தி, பெண்களுக்கான அணையாடைகள் இந்த நாட்டில் அதிக அளவில் உற்பத்தி செய்து கோடிக்கணக்கில் விற்பனை செய்யப்படுது. கோடிக்கணக்கில்னு சொல்லணும்னா, நம்ம நாட்டுல 140 கோடி மக்கள் தொகை கொண்ட நாடு. அதுல 70 கோடி பெண்கள்னே வச்சுக்குவோம். அதுல 50 கோடி பேர் வந்து இந்த அணையாடை பயன்படுத்துறாங்க. ஒரு 30, 35 கோடி பேரு வந்து பெண்கள் பருவம் எய்தியவர்கள் வந்து அணையாடை பயன்படுத்துறாங்க. அதாவது நாப்கின் பயன்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த நாப்கின கொடுக்கக்கூடிய நிறுவனம் தரமானதா குடுக்குதா? அப்படிங்கிறத நாம சோதிக்க தேவையில்ல. மருத்துவர்களே சோதிச்சு சொல்றாங்க. இதெல்லாம் எலாஸ்டிக், இதெல்லாம் பிளாஸ்டிக், இதெல்லாம் ஜெல்லு, இதெல்லாம் கெமிக்கலு. இதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன பிரச்சனை தரும்னாக்க, அரிப்புத்தன்மைய குடுக்கும். அடுத்தது பெர்ஃப்யூம் அதிகமா சேர்க்கறாங்க. இதுல இருக்கக்கூடிய கெமிக்கல் வந்து பெண்களுடைய கர்ப்ப வாய்க்கு பகுதியிலே வைக்கப்படுறதுனால அணையாடை, அந்த கர்ப்ப பைய பாதிக்குது. கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள், வெள்ளைப்படுதல் அதிகரிக்கிறதுன்னு சொல்லி, அது ஒரு ஒரு புதிய பரிணாமத்துல உடலுக்கு உபாதை தரக்கூடிய பரிணாமத்துல வளர்ந்து நிக்குது இந்த கெமிக்கல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் பல பேர் வந்து சான்றுகள் எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கு என்னதான் மாற்று அப்படின்னும் போது, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பேட் மேன், அதாவது நாப்கின்க்குன்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்து ஸ்டேட்ல அண்ணன் ஒருத்தர் வந்து அவருடைய மனைவிக்காக பேட் நாப்கின் வந்து உற்பத்தி பண்ணாரு. அவர் வந்து இப்ப நல்ல தரமான பொருளை கொடுக்கறதுக்கான சூழலை உருவாக்கியிருக்காரு. நாம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஒரு நபரை மட்டுமே கொண்டு ஒட்டுமொத்த 140 கோடி மக்களுக்கும் கொண்டு போய் 70 கோடி பேர், 30 கோடி பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டாக்க வாய்ப்பே இல்ல. இங்க தமிழ்நாட்டுல நான் உற்பத்தி பண்றேன் அப்படின்னா, அது எப்படி உற்பத்தி பண்றேன்? அத பத்தி நான் இப்ப உங்களுக்கு இத பத்தி சொல்ல வரேன். இந்த மூலிகை அணையாடை அடிப்படை தேவை வந்து பருத்தி. அசல் பருத்தி. பருத்திய வந்து அது சர்ஜிக்கல் காட்டன் தான் வாங்கணும். அதாவது சிகிச்சைக்கு அ மருத்துவமனையில அறுவை சிகிச்சை நிலையத்துக்குள்ளார பயன்படுத்தக்கூடிய பருத்தியால் ஆன அந்த காட்டன், அந்த பஞ்சு, அதை நம்ம வந்து நேரடியா கொள்முதல் பண்றோம். அதுவும் அந்த சர்ஜிக்கல் காட்டனை கொள்முதல் பண்றோம். அந்த பருத்தியை கொண்டு மூலிகையாக நாம என்ன பண்றோம்னாக்க, வேப்பிலை பொடி பண்றோம், கற்றாழை பொடி பண்றோம். அதாவது அந்த சாறு எடுத்து அதை உலர்த்தி அதை பொடி பண்றோம். அடுத்தது மூலிகைக்காக இது துளசியை ஆட் பண்றோம், துளசி பொடி. இந்த மூலப்பொருளை கொண்டு நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய நம்மளுடைய அணையாடையில அந்த மூலிகையில நம்ம சேர்த்து இடைப்பகுதியில கீழேயும் பருத்தி, மேலே வந்து மூலிகையும், அதன் மேல பருத்தியை வச்சு அடிப்பகுதியில பார்த்தீங்கன்னாக்க லீக்கேஜ் ப்ரூஃப்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல் இருக்கு. மகாராஷ்டிராவில் வந்து நம்ம அதை வாங்குறோம். அது வந்து அவங்களுடைய உள்ளாடையோடு பொருத்தி கொள்வதற்கு பசை போன்ற தன்மை கொண்டதை அதை அப்படியே வாங்கி அதை அடிப்பகுதியில் வைக்கிறோம். மேல் பகுதியில தையல் நம்ம இயந்திரத்துல கொண்டு கையாலேயே அச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்து அதை தையல் ஓட்டுற ஒரு இயந்திரம் நம்ம வச்சிருக்கோம். அதுல வச்சு பண்றோம். இவ்வளவுதான். எளிமையாக நான் இதை சொல்லிட்டேன் உங்களுக்கு. இதை வந்து நாம எந்த விதமான பக்க விளைவும் வராத அளவுக்கு, இதுல வந்து லீக்கேஜ் வந்து ஏற்படாத அளவுக்கு நல்ல அதிக அளவுல பருத்தியை பயன்படுத்தி அதாவது அப்சர்வ் கண்டிஷன் வச்சு இதை நம்ம உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம். இதை ஒரு தடவை வாங்கி பயன்படுத்தின ஒவ்வொரு வாடிக்கையாளரும் நமக்கு என்ன சொல்றாங்க, இது எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்டாங்க. இந்த பொருளை என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு நான் இதை விநியோகம் பண்றேன். அந்த வாடிக்கையாளர் இன்னொரு 4 பேருக்கு அதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். இறுதியா நீங்க வந்து கடை வச்சிருக்கீங்கனாலும் என்கிட்ட ஒரு 10 பொட்டலம் வாங்கிக்கோங்க. வாங்கி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. உண்மையாலுமே இது உற்பத்தி செலவு அதிகம்தான். ஒரு ஒரு பேடை நான் உற்பத்தி செய்யறதுக்கு எனக்கு ரூ. 7லிருந்து ரூ. 12 வரைக்கும் செலவு ஆகுது. அப்ப நான் இது ஒரு பெட்டிக்குள்ளார 6 பேடு வைக்கிறேனாக்க,
நீங்களே கணக்கு போடுங்க. அப்போ இந்த இந்த இடத்துல இருந்து நம்ம எப்படி விலைய குறைக்கிறதுன்னு பார்த்தா, அதிக அளவுல நான் ரா மெட்டீரியல் வாங்கணும். அப்ப விலை குறைச்சு கிடைக்கும். பருத்தி அதிக அளவுல நான் வாங்கணும்னாக்கா, டன் கணக்குல வாங்குனாக்கா எனக்கு விலை குறைக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இத நான் அதிக அளவுல விலைய குறைக்கணுங்கிற இடத்துக்கு நான் போணும்னாக்க, எனக்கு அதிகமான வாடிக்கையாளர் வேணும். இப்போதைக்கு இந்த நிலைய நம்ம அனுசரிச்சு, நம்ம உடல் ஆரோக்கியம் முக்கியம். பக்க விளைவு ஏற்பட்டுறக்கூடாது. கருப்பையில வந்துட்டு எந்த விதமான இடையூறும் ஏற்பட்டுறக்கூடாது. அடுத்த தலைமுறை குழந்தை பிறக்கிறத வந்துட்டு இந்த கெமிக்கல் நாப்கின் வந்து தடுத்துறக்கூடாது அப்படிங்கிறதுல அ நாங்க முழு முயற்சியில இருக்கிறோம். அதுக்காக போராடி தான் நம்ம மூலிகை அணையாடைய உற்பத்தி பண்ணியிருக்கோம். நம்ம நிறுவனத்தினுடைய பெயர் ராது. நம்மளுடைய நிறுவனத்து பெயர் ராது. நாம உற்பத்தி பண்ண இந்த அணையாடைக்கு பேரு பதுமை. பதுமைன்னு நம்ம இதுக்கு பேர் வச்சது. இதுல இருக்கக்கூடிய இந்த லோகோ பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது வெளிநாட்டு நிறுவனங்கள் எல்லாம் பிள்ளைகள் வந்து சைக்கிள் ஓட்டுவாங்க, ஸ்கிப்பிங் பண்ணுவாங்க, ஜாகிங் போவாங்க, ஓடுவாங்க, விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விளம்பரம் பண்ணுவாங்க. என்னுடைய நாட்டினுடைய கலாச்சாரத்தை இதுல நிறுவனம் அப்படிங்கிறதுக்காக எங்கள் நாட்டு பெண்கள் வந்து பரத கலையில் சிறந்தவர்கள். அதனால நாங்க இதைய வந்து ப்ரொமோட் பண்றோம். எங்களுடைய நிலம் சார்ந்த, எங்களுடைய வரலாறு சார்ந்த சில பதிவுகள இதுல நான் குடுத்துருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். வாங்கி பாருங்க. இது ஒரு தமிழர் தயாரிப்பு. இது தமிழ்நாட்டுடைய கொடி. வரலாற்றுல இது தமிழர்களுக்கான, மூவேந்தர்களுக்கான கொடி. இத நாங்க பிரகடனப்படுத்துறோம். இந்த சொந்த நிலத்து உற்பத்திய வந்து நம்ம பெருமையோடு மக்களுக்கு அறிமுகப்படுத்துறோம். அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒவ்வொரு வாடிக்கையாளரும், ஒவ்வொரு நிறுவனத்தாரும், ஒவ்வொரு கடை வச்சிருக்க முதலாளிகளும் உறுதுணையா இருங்க. இத வந்து நம்ம எப்படி பார்க்குறோம்னா, இது ஒரு வருவாய் தரக்கூடிய தொழிலாவும் பார்க்குறோம். அடுத்து உடல் ஆரோக்கியமான ஒரு சூழல நம்ம உருவாக்குறோம். நம்மளால 4 பேர் நல்லா இருக்காங்க அப்படிங்கிற இடத்த நம்ம உருவாக்குறோம். இதுதான் தேவை. அறம் சார்ந்து வாழ்றோம். எப்படின்னா, நான் வந்து சிகரெட் விக்கிறேன்பா. அது ஒரு வியாபாரம். சிகரெட் விக்கிறேன். அத குடிக்கிறவன் புற்றுநோயால சாகுறான். அவன் குடும்பம் பாதிக்கப்படுது. அதனால நான் அத விக்கலப்பா. இதுதான் அறம் சார்ந்தது. எப்ப நான் விக்கலன்னா, எவனும் விக்காம விட்டுருவானா? மத்தவன் விப்பான் இல்லையா? நாம என்ன சொல்றோம், நம்மளுடைய வணிகர்கள் என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாட்டுல இன்னொரு 1 2 ஆண்டுக்குள்ளார இந்த புகையிலை பொருட்கள முற்றிலும் தடை செய்யறதுக்காக கடுமையான போராட்டங்களை எடுத்து, மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது ஒரு பகுதி. இத உற்பத்தி செய்யறதுக்கும், விநியோகம் பண்றதுக்கும், பயன்படுத்துறதுக்கு தடை அப்படிங்கிற இடத்த போராடி கொண்டுட்டு வர்றதுக்கான வேலை செய்றோம். இந்த நாட்டுல உடலுக்கு ஊறு விளைவிக்கக்கூடிய பொருளு ஏன் விக்கிது? மக்கள் ஆசைப்படுறாங்கன்னா, இல்ல. அந்த பொருள ஒரு தடவ பயன்படுத்திட்டா மீண்டும், மீண்டும் அதுக்கு நம்ம அடிமையாகுறோம். நம்ம மன ரீதியாக, உளவியல் ரீதியாக நம்ம அடிமையாகுறோம். அந்த அடிமைத்தனத்த ஒழிக்கணும்னாக்க, நம்ம நல்ல பொருள குடுக்கறத மட்டுமே இலக்கா வச்சிருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்ப குடுக்கணும். அவர்களுக்கு தேடி போயி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அடுத்த தலைமுறைக்கு நல்ல உற்பத்தி பொருட்கள, தரமான பொருட்கள, எது உடலுக்கு ஊறு விளைவிக்காது, மண்ணுக்கு எது வந்துட்டு மாசு குடுக்காது, காற்று சுற்றுச்சூழல எது பாதிக்காது, அப்படிப்பட்ட பொருள குடுக்கணும். இதுதான் நம்மளுடைய உற்பத்தி சார்ந்த, அறம் சார்ந்த தொழில் நிறுவனம். இதைய வந்து மக்கள் பயன்படுத்திக்கிட்டு, வருங்கால தலைமுறைக்கு நீங்க ஒரு நல்லது செய்யுங்க. மிக நீண்ட நேரம் இந்த காணொளியில் பேசிட்டேன். மீண்டும் அடுத்து உங்ககிட்ட கடைசியா இறுதியா கேட்டுக்க விரும்புறது என்னன்னா, நம்மளுடைய பதுமை அணையாடைய மூலிகை அணையாடைய வாங்கி பயன்படுத்துங்க. மற்றவர்களுக்கு பரிந்துரை செய்யுங்க. அதன் மூலியமா உங்களுக்கு ஒரு வருவாய் பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்களும் ஒரு தொழில் முனைவோரா வாங்க. படிப்படியா, படிப்படியா இன்னைக்கு ரூ. 1ங்கிறது நாளைக்கு ரூ. 100 மாறும். அடுத்து 1000 மாறும். அடுத்து 10,000 மாறும். லட்சமா மாறும். இது நம்மளுடைய இலக்கு. இந்த இலக்க நம்ம படிநிலைய நம்ம வந்து தொடரணும் அப்படின்னாக்க, என்னுடைய உற்பத்திய பயன்படுத்திக்கங்கன்னு நான் கேட்கிறேன். நன்றி, வணக்கம்.